ஆடி தபசு. ஆடி தபசுன்னா என்ன? அது ஏன் திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோயிலில் உள்ள சங்கரன் நாராயணனுக்கு மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க, விமர்சையாக கொண்டாடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? தபசுன்னா தவம் அப்படின்னு அர்த்தம். ஆடி மாதம் ஊசி முலையில் ஏன் அம்மன் தவம் இருந்தாங்க? ஒரு முறை இல்லை, அது 2 முறை தவம் இருந்தாங்க. அது அந்த ஊரில் அப்படி என்ன அங்கே சிறப்பு இருக்குது, அம்மன் தவம் இருக்கிற அளவுக்கு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு கதை ஒன்று இருக்குது. சாதாரணமாகவே ஆடி மாதங்கிறது அம்மனுக்கு உகந்த மாதம், இறைவர்களுக்கும் உகந்த மாதம்தான். பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை, ஆடி 18ஆம் தேதி, ஆடிப்பூரம், ஆடி அமாவாசை, இப்படி எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததெல்லாம் இருக்குது. அதோட கூட ஆடி தபசு அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோயிலில் செய்யக்கூடிய ஒரு சிறந்த விழா, சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நினைவுக்கு வருது ஆடி தபசு தான். அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இந்த சங்கரன் கோயிலில் சங்கரன் நாராயணன் கோயில் தான் ஞாபகத்துக்கு வரும். அங்கே தான் மிக விசேஷமாக அந்த ஆடி தபசை கொண்டாடுவாங்க. சரி, இங்கே ஏன் அம்மன் தவம் செய்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை இருக்குதுன்னு சொன்னால அந்த கதையை இப்போ சொல்கிறேன் கேளுங்க. அந்த ஊரில் சங்கரன் கோயிலில் உள்ள சங்கரநாராயண ஆலயத்தில் அம்மன் சன்னதி முன்னாடி நாகச்சுனை அப்படின்னு ஒரு சுனை இருந்தது. அந்த நாகச்சுனையில் சங்கன் அப்புறம் பதுமன் அப்படின்னு 2 நாகர்கள் வாழ்ந்து வந்தாங்க. இந்த சங்கன் அப்படிங்கிற நாகன் சிவபெருமான் மீது பக்தி கொண்டவன், பதுமன்கிற நாகம் மகாவிஷ்ணு மீது பக்தி கொண்டவர். இந்த 2 பேருக்குமே அப்பப்போ சண்டை வந்துடும். என்னன்னு கேட்டால் சிவபெருமான் தான் மிக உயர்ந்தவர்னு சொல்லுவான் சங்கன், அப்புறம் மகாவிஷ்ணு தான் உயர்ந்தவன் அப்படின்னு பதுமன் சொல்லுவான். இந்த மாதிரி அடிக்கடி வாக்குவாதம் வரும். இப்படி ஒரு நாள் வாக்குவாதம் ரொம்ப முற்றி போய் தீவிரமாக சண்டையாயிடுச்சு. பிரளயமாக வெடிக்கிற அளவுக்கு அது வந்துடுச்சு. உடனடியாக 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா, ஆதிபராசக்தி பார்வதி தேவி இருக்கும் இடம் தேடி கைலாயத்துக்கு போய் அவங்கள்ட்ட ஒரு நியாயம் கேட்குறாங்க. யார் மிகவும் உயர்ந்தவர்கள், இதுக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்குறாங்க. 2 நாகர்களும். பார்வதி தேவியிடம் சங்கன் சிவபெருமான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு உடனே இல்லை மகாவிஷ்ணு தான் உயர்ந்தவர் அப்படின்னு பதுமன் விவாதம் செய்கிறார். அப்புறம் 2 பேர் சொல்லுவதுலையும் எது சரி அப்படிங்கிறத அன்னை சக்தி தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வைக்கிறாங்க கோரிக்கையை. தன் உடலின் ஒரு பாதியில் சிவபெருமான் இருக்கிறார் மற்றும் அதே நேரத்தில் மகாவிஷ்ணு தன்னுடைய சகோதரர், இருவரில் யார் உயர்ந்தவர் என்று எப்படி கூட முடியும் என்று பார்வதி தேவி மிகவும் பரிதவித்து போனார். இவர்கள் 2 பேருமே ஏன் புரிஞ்சுக்கலாமல் இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தமாகிடுச்சு. சரி, இதை போய் நம்ம சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் 2 பேரும் ஒருத்தர் தான் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அவங்க கேட்கவே இல்லை. அப்படி ஒருத்தர் தான்னாக்கா இப்போ காட்டுங்க, அவர் 2 பேரும் ஒன்றுங்கிறத இப்போ நிறுவிங்க அப்படின்னு சொன்னாங்க. சிவபெருமான் மகாவிஷ்ணு ஒன்றாக காட்சியளிப்பாள் என்று 2 நாகர்களும் சக்தி தேவி உறுதியளித்தார். உடனடியாக இதை பற்றி தன் கணவனார் சிவபெருமானிடம் போய் சொல்கிறார். நீங்கள் 2 பேரும் ஒன்று தாங்கிறத சொல்லிட்டேன், 2 பேரும் ஒன்றா காட்சி தாங்கன்னு. அதுக்கு சிவபெருமான் சொன்னார், வைகுண்டத்தில் வாழும் பெருமாளும் கைலாயத்தில் வாழும் சிவபெருமானும் அவ்வளவு எளிதாக ஒன்று சேர்ந்து காட்சியளிக்க மாட்டார்களே, அது அவ்வளவு சுலபமில்லை என்று சிவபெருமான் மறுத்துட்டார். ஓஹோ, இது சிவபெருமான் மற்றும் ஒரு திருடைய அருள் நினச்சிக்கிட்டு சக்தி அந்த நாரில் வசிக்கும் அந்த இடத்திலேயே ஊசியின் மேல் நின்று ஒற்றை காலில் தவம் புரிய தொடங்கினார். உடனே உங்கள் தவத்தை பார்வதி தேவியின் தவத்தால் நிகழ்ந்த சிவபெருமான் சங்கரநாதனாக, அதாவது ஒரு பாதி சிவனாகவும் ஒரு பாதி மகாவிஷ்ணுவாகவும் காட்சி தந்தார். இந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா காட்சி தந்ததை கண்டதும் சங்கனும் பதுமனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க கிடைச்ச தரிசனத்தினால 2 பேரும் முக்தி அடைச்சிட்டாங்க. பார்வதி தேவியும் தாம் தவம் செய்த அந்த தவத்தில் கோமதி அம்பாளாக காட்சி தருகிறார். தன் பக்தர்களின் வேண்டுகோளையும் நிறைவேற்றி உலகை ரட்சிக்க கோமதி அம்பாள் மீண்டும் தவக்கோலம் பூண்டாள். மீண்டும் ஒற்றை காலில் தவம் செய்ய தொடங்கினாள். அர்த்தநாரீஸ்வராக தன் உடலின் ஒரு பாகத்தை சிவபெருமானுடன் பகிர்ந்த பார்வதி தேவி சங்கரநாராயண சிவபெருமான் காட்சியளித்த போது ஒரு பாதி தன் கணவனாகவும் மறுபாதி தன்னுடைய சகோதரன் மகாவிஷ்ணுவும் காட்சியளித்திருக்கிறார். எனவே தன் சகோதரன் தன் கணவனுடன் ஒரு பாகத்தில் இருக்கும்போது எப்படி தன் கணவனுக்கு மாலையிடுவது என்று எண்ணி சிவபெருமான் மீண்டும் தன்னுடைய முழு உருவத்தில் காட்சியளிக்க வேண்டும் என்று மீண்டும் தவம் புரிந்தார். அதன் பிறகு சங்கர லிங்கமாக காட்சியளித்தார் சிவபெருமான். அன்றில் அந்த சங்கரநாராயண காட்சியளித்தது ஆடி தபசு அன்று அம்மன் ஊசி முனையில் தவம் செய்வது, அதற்கு பிறகு மீண்டும் அம்மன் மீண்டும் தவம் செய்து சிவபெருமான் ஈசனாக காட்சியளித்தது, கோமதி அம்பாளுக்கு மாலையிட்டு மனம் முடிப்பது ஆகிய அனைத்துமே நாராயணன் கோயிலில் ஆடி தபசு இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வருகிறது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் இந்த 7ஆம் தேதி வரும் ஆடி தபசு அன்னைக்கு மிகச்சிறப்பாக கொண்டாடுவார்கள்.
மக்கள்லாம் அன்றைக்கு சங்கரநாராயணன் கோயிலுக்கு போய் தங்களுடைய பாவத்தெல்லாம் போக்கிட்டு கடவுளுடைய ஆசிகளை முழுமையாக பெறுவார்கள். இப்போ எல்லாராலையும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, நம்ம போய் சங்கரநாராயணன் கோயில் போய் இறைவனை தரிசிக்க இயலாது. நம்ம வீட்டிலேருந்தே தொலைக்காட்சியில் பார்த்து நம்ம அதை அதனுடைய பலனை பெறலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நாம் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கும் விஷ்ணு கோயிலுக்கும் போய் இந்த கடவுளுடைய 3 கடவுளுடைய ஆசிகளை நம்ம பெறலாம். சிவன், விஷ்ணு, அம்பாள் இந்த 3 கடவுளுடைய ஆசிகளை அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று நாம் பெறலாம். அதனால் எல்லோரும் ஆடி மாதம் வரக்கூடிய அந்த ஆடி தபசு அன்னைக்கு கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் சென்று நாம் அவருடைய ஆசிகளை பெற்று வாழ்வில் வளம்பல பெறுவோமாக.